மொத்தம் 1,99,868 1,99,868 ஆண்கள் 1,12,731 பெண்கள் 87,134 மூன்றாம் பாலினத்தவர்கள் 3 பேர். இந்த எண்ணிக்கையில் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி சர்டிபிகேட் மூலியமாக 1,73,729 பேர், சிபிஎஸ்இ மூலியமாக 24,661, ஐசிஎஸ்இ மூலியமாக 943, அதர்ஸ் 535, மொத்தம் 1,99,868. அனைத்து தகவல்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கவுன்சிலிங் நடத்துறது 22ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 15க்குள்ள எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ், சீட் மேட்ரிக்ஸ் ஆன்லைனில் பதிவு பண்ணப்படும். அஃபிலியேஷன் ப்ராசஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ணலை, முடிச்ச உடனே நமக்கு தகவல் கொடுப்பார்கள். 15ஆம் தேதிக்குள்ள நம்ம ஆன்லைனில் பதிவு பண்ணப்படும். அதனால் எடிக்குவேட் டைம் மாணவர்களுக்கு இருக்கும். சீட் மேட்ரிக்ஸ் மூலியமாக தங்களுடைய வேகன்சிஸ் என்ன இருக்கிறது, என்னென்ன காலேஜஸில் எத்தனை சீட் இருக்கிறது, அதே மாதிரி கடந்த ஆண்டு எவ்வாறு அட்மிஷன் ஆயிருக்கிறது டேட்டா அனைத்து நம்மளுடைய இணையதளத்தில் வழங்கப்படும். மாணவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்றால், தங்களுடைய கவுன்சிலிங் டைமில் மேக்சிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தட் அன்லிமிட்டெட் சாய்ஸஸ் கொடுக்கலாம். தங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார், அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர்ல 3-4 வருஷம் போவோம். அது போல ஏதாவது போட வாய்ப்பு இருக்கா? என்னென்ன தகவல்கள் நம்ம ஆன்லைனில் இருக்கிறது அனைத்து தகவல்கள் டிரான்ஸ்பரண்டாக வழங்கப்படும். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய வெப்சைட் ஆக்டிவாக பார்த்துட்டே இருக்கிறார்கள். நம்ம இருக்கின்ற தகவல்கள் அதில் பார்த்துட்டு அவங்களோட முடிவு எடுத்துக்கலாம். அகாடமிக் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸ் காலேஜினுடைய எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை. அப்ளிகேஷன் காலேஜில் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் அந்த பையன் எப்படி அகாடமிக்ஸ் காலேஜில் இன்னும் குவாலிட்டி இருக்குன்னு தெரியும் நம்ம வெப்சைட்டில். அதுக்கு ஏதாவது we will collect the details and furnish. 200 கட் ஆஃப் மொத்தம் 65 பேர், 200 அவுட் ஆஃப் 200 65 பேருக்கு வந்திருக்கிறது. நம்மளுடைய டிஎன்ஹெச்எஸ்சியில் 58 பேர், அதர் போர்ட்ஸில் 7 பேர் வந்திருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். டோட்டல் அகாடமிக் ஸ்ட்ரீம்ஸ் ஜெனரல் டாப் 10 ரேங்க்ஸில் முதல் இடம் வந்திருக்கின்ற மாணவி, அவருடைய பேரு தோஷிதா லக்ஷ்மி, செங்கல்பட்டு மாவட்டம், ஃபர்ஸ்ட் ரேங்க் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப். செகண்ட் நிலஞ்சனா கே, திருநெல்வேலி மாவட்டம், 200 அவுட் ஆஃப் 200 செகண்ட் ரேங்க். தேர்ட் கோகுல், நாமக்கல் மாவட்டம், 200 அவுட் ஆஃப் 200. ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி அகாடமிக் ஸ்ட்ரீம் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 ரிசர்வேஷன் டாப் 10 ரேங்க்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதில் முதல் ரேங்க் வந்திருக்கின்ற மாணவி, அவருடைய பேரு ராவணி, சேலம் மாவட்டம், மாடல் ஸ்கூல் வீரபாண்டி, ஃபர்ஸ்ட் ரேங்க். செகண்ட் கிருஷ்ணா அனு, கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல், கோயம்புத்தூர் சிட்டி. தேர்ட் சரவணன் என், PMKV கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், காட்பாடி, காங்கேயநல்லூர், வெள்ளூர் மாவட்டம். ஃபுல் 10 ரேங்க்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி வொகேஷனல் ஸ்ட்ரீம் ஜெனரல் டாப் 10 வொகேஷனல் ஸ்ட்ரீம், அதில் அஸ்வந்த், ஈரோடு மாவட்டம், ஃபர்ஸ்ட் ரேங்க். ஹரிஹரன் ஆர், ஈரோடு மாவட்டம். தேவ் பிரியதர்ஷன் AM, ஈரோடு மாவட்டம், தேர்ட் ரேங்க். 10 ரேங்க்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி வொகேஷனல் ஸ்ட்ரீம் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% ரிசர்வேஷன், ஃபர்ஸ்ட் ரேங்க் அபிஷேக் ஏ, அரியலூர் மாவட்டம். தக்ஷினி எம், திருவண்ணாமலை மாவட்டம். கதிரவன் ஆர், அரியலூர் மாவட்டம். ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அனைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துகள். சிறப்பாக TNEA 2024 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். டீடைல்டு கவுன்சிலிங் ஷெட்யூல்ஸும் தற்பொழுது தங்கள் வாயிலாக எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய ஷெட்யூல் படி கவுன்சிலிங் நடக்கும்னு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கிறேன். கமிட்டி மூலியமாக சொல்லிடுவாங்க.
நிறைய கமிட்டி. private colleges application வாங்கியிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. நம்ம ஏதாவது புது காலேஜ் அதுக்கு ஆனரபிள் ஜட்ஜி தலைமையில் ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அதில் முடியும். புது இன்ஜினியரிங் காலேஜஸ் ஏதாவது அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி 15க்குள்ள நமக்கு தகவல்கள் ஃபைனல் ஃபார்மில் கொடுப்பார்கள். 15/7/2024 நம்மளுடைய இணையதளத்தில் அனைத்து காலேஜ் ஃபுல் ஃபைனலிஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் எந்த பிரான்ச்சில் எத்தனை சீட் எந்த கேட்டகரியில் இருக்கிறது தெரிவிக்கப்படும். 22/7/2024 தான் நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு 1 வீக் முன்னால எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். மாணவர்கள் நம்மளுடைய சைட்ல சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு அவருடைய சாய்ஸஸ், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்றால் மேக்சிமம் சாய்ஸஸ் வந்து நீங்க மாணவர்கள் ஃபில் பண்ணணும். அதனால அவங்களுடைய விரும்பக்கூடிய காலேஜ் வந்து மிஸ் பண்ணாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். சார் லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் போட்டிருந்தாரு, நிறைய காலேஜஸ்ல டாப் ரேங்கர்ஸ் had actually chosen very lower placed colleges. ரொம்ப கம்மி பாஸ் academic performance ரொம்ப பாசிட்டிவா That's why எப்படி இந்த இஷ்யூஸ் வந்து நம்மளுடைய நீங்களும் பிரஸ் மூலியமாக சில தகவல்கள் சொல்றீங்க, அதே மாதிரி சில கால் சென்டர்ஸ் மூலியமா சில இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. அதனால ஒரு காலேஜினுடைய கோட், காலேஜ் டீட்டெயில்ஸ், வென்யூ ஆஃப் த காலேஜ் எங்கே இருக்கிறது, அதே மாதிரி அந்த காலேஜில் எத்தனை சீட் இருக்கிறது, அந்த காலேஜில் எத்தனை பேர் அட்மிட் ஆயிட்டாங்க கடந்த ஆண்டு உள்ளிட்ட பல்வேறு டீடைல்ஸ் பிளஸ் ஆல்ரெடி நம்ம சைட்ல அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமாக எத்தனை பேர் பாஸ் ஆயிட்டாங்கன்னு தகவலும் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய சைட்ல ஏற்கனவே இருக்கிறது. திருப்பி ரீஇன்சிஸ்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவும் நம்ம சப்மிட் பண்ணிடுவோம். பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 29 தொடங்கப்படும் என்று டோட், அதாவது டைரக்டரேட் ஆஃப் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தினுடைய ஆணையர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஆனா இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், RS பாரதியாக இருக்கட்டும், நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம். அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த மான நஷ்ட தொகையும் கூட கள்ளக்குறிச்சியிலே போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அமைக்கவும் என்பதையும் கூட எங்களுடைய அபிடவிட்ல சொல்லியிருக்கோம். அப்புறம் கேஸ் நடக்கும். வருகின்ற காலத்தில் பத்திரிகை நண்பர்களை தொடர்ந்து சந்திக்கத்தான் போறோம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்றோம். கள்ளக்குறிச்சி விவகாரத்துல அண்ணா RS பாரதி என்னை பத்தி என்ன சொன்னாருன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன பையன் அப்படின்னாரு. அவர் வந்து யாரையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சிறைக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவர் கையில வந்து ஜாதக ரேகை பக்காவா இருக்கு, அது இந்த முறை பாத்திரலாம். இந்த சின்ன பையன் திமுகவுக்கும் RS பாரதிக்கும் இந்த கேஸை வச்சு என்ன செய்யறான்னு பாத்திரலாம். இதே சின்ன பையன் RS பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்க. அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதை லாஜிக்கல் இதுக்கு எடுத்துட்டு போறோம். RS பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் விடப்போவது கிடையாது.